சூப்பர் ஃபஜ்ஜி கிரிங்கிள்டு டாப் லேயர் ப்ரௌனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ குண்டு பர்த்டேக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ப்ரௌனி கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ் பார்த்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேக்கிங் வந்து அப்படியே டக்குன்னு ஆகுமா. ஸோ அதனால ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல் மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் டார்க் சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்ட் கமெண்ட்டில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. இது வந்து ஆக்சுவலி நான் பார்த்த வீடியோவில் வந்து எல்லாமே கிராம்ஸ் கணக்கில் தான் வந்து அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் என்கிட்ட வெயிங் ஸ்கேல் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து டேபிள் ஸ்பூன் கணக்கில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்குமே நான் வந்து டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்ஸே கொடுக்குறேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. டார்க் சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கிட்டு அப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுலில் வந்து சுகர், எக், வெனிலா எசன்ஸ், வெட் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு வந்து மைதா, கோகோ பவுடர், கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் காஃபி பவுடர் அண்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா மெல்ட்டடாக நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல டார்க் சாக்லேட்டும் பட்டரும் இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது ஆட் பண்ணால் தான் மேலே வந்து நம்மளுக்கு ஒரு நல்லா அந்த கிரிங்கிள்டு க்ரன்ச்சி லேயர் மாதிரி வரும். ஸோ உள்ளே வந்து நல்லா ஃபஜ்ஜியாக சாஃப்டாக சாக்லேட்டியாக அண்ட் மேலே வந்து நல்லா க்ரன்ச்சி லேயர் கிடைக்கும். ஒரு பேக்கிங் ட்ரே இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேக் ஷேப்பில் உள்ள ஒரு டப்பாவில் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு நல்லா பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து போட்டுடலாம். ஸோ உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அவன் இருந்துச்சுன்னா 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வைங்க. இல்லைனா நீங்கள் வந்து இது வந்து குக்கரில் கூட பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் கிட்ட வச்சிங்கன்னா சூப்பராக ரெடியாக வந்துடும். என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்துச்சு, நான் வந்து அதிலே பண்ணிட்டேன். சூப்பராக ஒரு க்ரன்ச்சி லேயர் உள்ளே நல்லா ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக இருந்துச்சு.